திமுக முன்னணியில் இருந்தது இங்க வந்து 11,000 ஏடிஎம்கே எடுத்துருச்சு. அமமுக தனித்திருந்ததுனால இந்த பிரச்சனை. ஆமா, அதிமுக தோத்துருச்சு. இல்லைன்னா வந்து எம்எல்ஏல விட்டதை வந்து எம்பியில பிடிச்சிருக்காங்க. எம்எல்ஏல பெற்றதை வந்து எம்பியில விட்டுட்டாங்க. திமுக இங்க ஒர்க்கே பண்ணல சார். ஒர்க்கே பண்ணல. கூட்டணி கட்சிங்கனால கை விட்டாங்க. ஆமா, அது அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488820225. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி. அங்குசம் பார்வையாளருக்கு வணக்கம். 2026 தேர்தல் கள நிலவர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் நிலவரம் குறித்து நம்முடைய பேசுவதற்காக பேராசிரியர் நெடுஞ்செழியன் சார் வந்திருக்கிறார். வாங்க அவரோட பேசுவோம். சார் வணக்கம் சார். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 கள நிலவரம் என்னும் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய மக்களவை தொகுதி தென்காசி. தென்காசி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி, சங்கரன்கோவில் தனி, வாசுதேவநல்லூர் தனி, கடையநல்லூர், தென்காசி இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் 2021 பதிவான வாக்குகளின் விவரங்கள். அதே போல வந்து 2024 மக்களவை தேர்தலில் இந்த சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகளின் விவரங்களையும் ஒப்பிட்டு பார்த்து 2026 சட்டமன்ற தேர்தலில் கள நிலவரம் யாருக்கு வாய்ப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 2021 இந்த தென்காசி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர், கடையநல்லூர் இந்த 2 தொகுதியிலையும் வந்து அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது ஒரு சிறப்பான செய்தி. 2024 மக்களவை தேர்தலில் தென்காசி தொகுதியில திமுக கூட்டணியில வெற்றி பெற்றவர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார். வாக்கு விவரங்கள் என்று பார்த்தோம்னா திமுக ராணி ஸ்ரீகுமார் 4,25,000 வாக்குகள். அதிமுகவுல டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் 2,29,000 வாக்குகள். பாஜகவுல தமிழக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பே ஜான் பாண்டியன் 2,08,000 வாக்குகள். நாம் தமிழர் எஸ் இசை மதிவாணன் 1,30,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. இங்கு வந்து திமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் 1,96,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்குது. சட்டமன்ற வாரியாக பார்க்கிற போது 2021 ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில திமுகவின் சார்பில் சா தங்கப்பாண்டியன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இவர் 2வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதிமுகவுல முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தோல்வி அடைந்திருக்கிறாரு. வாக்கு விவரங்கள் திமுக 74,000 வாக்குகள், அதிமுக 70,000 வாக்குகள், நாம் தமிழர் 15,000 வாக்குகள், அமமுக 7,000 வாக்குகள். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 4,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக 60,000 வாக்கு, அதிமுக 38,000, பாஜக 25,000, நாம் தமிழர் 25,000. இங்கு தனித்து போட்டியிட்ட அதிமுக, பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் என்று பார்த்தோம்னா 63,000 வருது. அதிமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து 3,000. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் ராஜபாளையம் தொகுதியில அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் தெரிவிக்குது. 4,000 ஓட்டு தான் அங்க கூடுதல் சட்டமன்ற. ஆமா, இவங்க ஏடிஎம்கே வந்து 3,000 ஓட்டு லீடு எடுத்திருக்காங்க. அடுத்த தொகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர். 2021 ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில அதிமுகவின் சார்பில் ஈமா மான்ராஜ் வெற்றி பெற்றிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியில மாதவராவ் தோல்வி அடைந்திருக்கிறாரு. வாக்கு விவரங்கள் என்று பார்த்தோம்னா அதிமுக 70,000 வாக்குகள், காங்கிரஸ் 57,000 வாக்குகள், நாம் தமிழர் 20,000 வாக்குகள், அமமுக 23,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு அதிமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் 13,000 வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக 68,000, அதிமுக 43,000, பாஜக 22,000, நாம் தமிழர் 23,000 வாங்கியிருக்கிறாங்க. இங்கு தனித்து நின்ற அதிமுக பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் 65,000 வாக்குகள் என்று சொன்னாலும் கூட இங்கு திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து 3,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க. ஆனதுனால 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதியில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கள நிலவரம் தெரிவிக்குது. அடுத்து சங்கரன் கோயில். 2021 சங்கரன்கோயில் சட்டமன்ற தொகுதியில திமுகவை சேர்ந்த இ ராஜா வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வி எம் ராஜலட்சுமி தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. வாக்குப்பதிவு விவரங்கள்:
திமுக 71,000, அதிமுக 66,000, நாம் தமிழர் 13,000, அமமுக 22,000 வாங்கியிருக்கிறாங்க. திமுக கூட்டணி 5,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்குது. 2024 மக்களவை தேர்தலில் சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக 64,000 வாக்குகள், அதிமுக 40,000 வாக்குகள், பாஜக 33,000 வாக்குகள், நாம் தமிழர் 19,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் 73,000 வாக்குகள். ஆனதுனால அதிமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து 11,000 வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க. திமுக முன்னணியில் இருந்தது, இங்க வந்து 11,000 ஏடிஎம்கே எடுத்துருச்சு. என்ன காரணம் தெரியலையா சார், இவ்வளவு லீடு போயிருக்கு? ஆமா, ராஜா வந்து எம்எல்ஏ, அவரு கொஞ்சம் வேலை பார்த்து இருந்திருக்கணும். 2026 சட்டமன்ற தேர்தல் சங்கரன் கோவில் தொகுதியில அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் தெரிவிக்குது. வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில மதிமுகவுல சதன் திருமலைக்குமார் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதிமுகவுல மனோகரன் தோல்வி அடைந்திருக்கிறாரு. வாக்கு விவரங்கள்: மதிமுக 68,000 வாக்குகள், அதிமுக 66,000 வாக்குகள், நாம் தமிழர் 16,000 வாக்குகள், அமமுக 13,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு திமுக கூட்டணி கூடுதலாக 2,000 வாக்குகள் தான் கூடுதலாக அமமுக தனித்திருந்ததுனால இந்த பிரச்சனை. அதிமுக தோத்துரு இல்லைன்னா வந்து அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க அமமுக காரணியில திமுக கூட்டணி கட்சி எம்டிஎம்கே ஜெயிச்சிருக்கீங்க. சரிங்க சார், சரிங்க சார். 2024 மக்களவை தேர்தலில் வாசுதேவநல்லூர் தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரங்கள்: திமுக 61,000 வாக்குகள், அதிமுக 37,000 வாக்குகள், பாஜக 29,000 வாக்குகள், நாம் தமிழர் 23,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 66,000 வாக்குகள் வருது. அதனால இங்க அதிமுக கூட்டணி கூடுதலாக 5,000 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. இங்க அந்த கூட்டணி ஆமா தெரிஞ்சிருச்சு. இந்த அமமுக சேர்ந்ததுனால இங்க வந்து 5,000 ஓட்டு கூடுதலா வந்துட்டாங்க. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் வாசுதேவநல்லூர் தொகுதியில அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது. அடுத்து கடையநல்லூர் 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில அதிமுகவை சேர்ந்த கே.சே. கிருஷ்ணமுரளி வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த முகமது அபுபக்கர் தோல்வி அடைந்திருக்கிறாரு. இங்கு அதிமுக பெற்ற வாக்குகள் 88,000, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 64,000, நாம் தமிழர் 10,000, அமமுக 34,000 வாங்கியிருக்காங்க. அமமுக 34,000 வாங்கியுமே அதிமுக முன்னணி வந்து 24,000 ஓட்டு. ஆமா, அப்ப இங்க பாருங்க சார், இப்ப திமுக இங்க ஒர்க்கே பண்ணல சார், ஒர்க்கே பண்ணல. கூட்டணி கட்சிக்குனால கை விட்டாங்க. அது முஸ்லீம் லீக் அப்படிங்கிறதால கை விட்டுருக்காங்க. 2024 மக்களவை தேர்தலில் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள்: திமுக 85,000 வாக்குகள், அதிமுக 35,000 வாக்குகள், பாஜக 45,000 வாக்குகள், நாம் தமிழர் 14,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு வந்து அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் 80,000 என்று சொன்னாலும் கூட மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 5,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க. இங்க எம்பி தேர்தலில் ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. ஆமா, எம்எல்ஏல விட்டதை வந்து எம்பியில பிடிச்சிருக்கிறாங்க. எம்எல்ஏல பெற்றதை வந்து எம்பியில விட்டுட்டாங்க. இதுதான் கூட்டணி கட்சிக்கு கொஞ்சம் கடுமையா வேலை செஞ்சு ஜெயிக்க வைக்கணும் சார். 2026 சட்டமன்றத்தில் கடையநல்லூர் தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து தென்காசி 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இயேசு பழனி நாடார் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதிமுகவில் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தோல்வி அடைந்திருக்கிறாரு. வாக்குப்பதிவின் விவரங்கள் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் 89,315 வாக்குகள், அதிமுக 88,945 வாக்குகள், நாம் தமிழர் 15,000 வாக்குகள், அமமுக 9,000 வாக்குகள். இங்கு வந்து திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் 370 வாக்குகள். இங்கேயும் அமமுக தான் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. ஆமா, அப்படிதான் சொல்லணும். ஆமா, திமுக ஜெயிச்சது நம்ம சொல்ல முடியாது. அதிமுக தோல்விக்கு இவங்க ஒரு காரணமா இருந்திருக்கிறாங்க. வெறும் 370 ஓட்டுனா 370 ஓட்டு. 2024 மக்களவை தேர்தலில் தென்காசியில பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக 82,000, அதிமுக 34,000, பாஜக 50,000, நாம் தமிழர் 23,000. இங்கு வந்து தனித்து நின்ற அதிமுக பாஜக வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 84,000 வாக்குகள் வருது. அதிமுக கூட்டணி இங்க அதிகம் பெற்ற வாக்குகள் வந்து 2,000. இங்க ஜாயின் பண்ணதால இங்க லீட் எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் 23,000 ஓட்டு அதிகமா, 15,000 தான் எம்பி தேர்தல் வாங்கியிருக்காங்க. சட்டமன்றத்துல 23,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்ப அவங்க அங்கேயும் கொஞ்சம் கன்சல்ட் ஆகி பண்ணிருக்காங்க, ஓட்டு போயிருக்கு. சரிங்க சார். அதனால தென்காசி மக்களவைக்கு உட்பட்ட ராஜபாளையம், சங்கரன் கோவில் தனி, வாசுதேவநல்லூர் தனி, தென்காசி ஆகிய 4 தொகுதிகளில் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர், கடையநல்லூர் 2 தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பா இருக்குது. ஓகே சார். இதுதான் இந்த தொகுதியினுடைய நிலவரமாக இருக்குது. மீண்டும்
மற்றொரு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியினுடைய கள நிலவரங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488842025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி.